சார் வணக்கம் சார். நான் கீதா பேசுறேன் சார். எங்க ஹஸ்பண்ட் கிடையாது. எனக்கு பிள்ளைங்க இருக்காங்க. தங்கை பிள்ளைங்க 2 பொண்ணு, 1 பையன். எனக்கு 1 பொண்ணு, 1 பையன். அம்மா கேன்சர் பேஷண்ட்டு. தங்கை ஹஸ்பண்டும் கிடையாது. நான் ஆட்டோ ஓட்டி தான் சார் என் வாழ்வாதாரத்த பார்த்துட்டு இருந்தேன். இப்போ பொண்ணு வந்து தவறி மாடியிலேருந்து விழுந்துட்டா. 3வது மாடியிலேருந்து. விழுந்ததுல மண்டை ஓடு உடைஞ்சு, காதால ரத்தம் வந்துடுச்சு. இடுப்பு எலும்பு உடைஞ்சு போயிடுச்சு. நெஞ்சு எலும்பு உடைஞ்சிச்சு. லெஃப்ட் சைடு எலும்பு உடைஞ்சிருக்கு சார். பாப்பா வந்து 1 1/2 மாசமா ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல்ல 1 மாசமா வச்சிருந்தாங்க சார். தீவிர சிகிச்சையில தான் வச்சிருந்தாங்க. மருந்தெல்லாம் எதுவும் ஏத்துக்கல. ஆப்ரேஷன் பண்ணா தலையில கை வைக்க முடியாதுன்ட்டாங்க. இடுப்பு எலும்பும் ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். அதெல்லாம் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிட்டாங்க சார். வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க அப்படின்ட்டாங்க. நான் வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிருந்துருக்கேன். இப்போ ட்ரீட்மெண்ட் பார்க்க என்னால எதுவும் பண்ண முடியல சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன் சார் ஓயாம ரோட்ல. இப்போ ஆட்டோ ஓட்டி தான் என் குடும்பத்த ரன் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப என்னால ஆட்டோ ஓட்ட முடியாம ஆட்டோவும் கொஞ்சம் பழுதாயிடுச்சு. ஆட்டோவும் ஓட்ட முடியல. எனக்கு இப்ப வாடகை வண்டி எடுத்து ஓட்டுனாலும் கேஸ் போட முடியல. என்னால சமாளிக்க முடியல சார். இப்ப எனக்கு இது பேட்டரி ஆட்டோ வந்தா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். ஏதோ வண்டி ஓட்டியாவது பிள்ளைய காப்பாத்தலான்னு பார்க்குறேன். இல்ல பிள்ளைங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணா கூட நல்லாயிருக்கும் சார். இதான் உங்களால முடிஞ்ச உதவி ஹெல்ப் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார். என் குடும்பத்து வாழ்வாதாரத்த நான் ரன் பண்ணி ஆகணும். வேற வழி இல்ல சார். என் ஹஸ்பண்ட் இருந்தா கூட பார்த்துப்பாரு. ஹஸ்பண்டும் கிடையாதா? ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். எல்லாரையும் பார்க்கணும். அம்மா கேன்சர் பேஷண்ட்டையும் பார்க்கணும். இதுல தைராய்டு கேன்சர் அம்மாவுக்கு. அம்மாவ நான் தான் பராமரிக்கிறேன். தங்கை பிள்ளைங்க 3, என்னோட பையன். எல்லாரையும் நான் தான் சார் பராமரிச்சுட்டு வந்துருக்கேன். கொஞ்சம் ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி சார். முடிஞ்ச வரையும் உதவி பண்ணுங்க சார். ரொம்ப நன்றி சார்.